ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல கும்பகர்ணன் யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வைகுண்டத்துல மகாவிஷ்ணுக்கு துவார பாலகர்களா ஜெயாவும் விஜயாவும் இருந்தாங்க. அப்போ பக்தர்களான சனககுமாரர்கள் 4 பேரு மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக வரும்போது ஜெயாவும் விஜயாவும் உள்ள போறதுக்கு அனுமதிக்கல. அப்போ சனககுமாரர்கள் கோபப்பட்டு ஜெயாக்கும் விஜயாக்கும் சாபம் கொடுக்கறாங்க. அது என்ன சாபம், அந்த சாபம் எப்படியெல்லாம் மாற்றப்பட்டது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை பார்க்க மறந்துடாதீங்க. சாபத்தின் வெளிப்பாடா ஜெயாவும் விஜயாவும் 3 யுகங்கள்ல பிறந்து கெட்டவங்களா வாழ்ந்து மறுபடியும் வைகுண்டத்துக்கு வந்து சேரணும் அப்படின்றது தான் முடிவாச்சு. அதுல முதல் யுகமான கிருத்தயுகத்துல ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவா பிறந்தாங்க. அடுத்ததா 2வது யுகமான திரேதா யுகத்துல ஜெயாவும் விஜயாவும் ராவணன் கும்பகர்ணனா பிறந்தாங்க. அதன்படி இப்ப நம்ம பார்க்கிற கும்பகர்ணன் துவாரபாலகர்கள்ல ஒருவரான விஜயாவோட மறுபிறப்பு. கும்பகர்ணன் இலங்கை அரசன் ராவணனோட தம்பியா பிறந்தாரு. கும்பகர்ணனுக்கு ராவணன் சீதையை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கிறது பாவம்னு நல்லாவே தெரியும். எத்தனையோ தடவை ராவணன் கிட்ட சீதையை விட்டுடு அப்படின்னு கும்பகர்ணன் போராடுறாரு. ஆனா ராவணன் அதை கேட்கவே இல்லை. வேற வழி இல்லாம அண்ணன் நம்ம சொல்ற பேச்ச கேட்கல, ஆனா அண்ணனுக்காக நம்ம போரிடணும், அதுதான் நியாயம் அப்படின்னு அவர் நம்பினாரு. அதனால ராவணன் பக்கம் இருந்து போரிட்டாரு. அதே சமயம் ராவணனோட இன்னொரு தம்பியான விபீஷணன் ராவணன் செய்யறது தவறு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ராவணன் கேட்கல அப்படின்றது முடிவானதுக்கு அப்புறம் விபீஷணன் நியாயத்து பக்கம் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி ராமரோட போய் சேர்ந்துட்டாரு. கும்பகர்ணன் பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கும்போது பிரம்மா வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும்னு கேட்கும்போது கும்பகர்ணன் கேட்க வேண்டிய வரம் என்ன அப்படின்னா இந்திரனோட பதவி. ஆனா பிரம்மதேவன் கிட்ட கேட்கும்போது இந்திரன் சரஸ்வதி தேவியோட உதவியோட கும்பகர்ணனோட நாக்கு தடுமாற செஞ்சாங்க. கும்பகர்ணனோட நாக்கு தடுமாறினதுனால அவரு நித்திரைய வரமா கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிரம்மதேவன் வருஷத்துல 6 மாசம் நீ தூங்கிக்கிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லி வரத்தை கொடுத்துட்டாரு. அந்த வரத்தால கும்பகர்ணன் ஒவ்வொரு வருஷமும் 6 மாசம் தூங்கிட்டு இருப்பாரு, 6 மாசம் முழிச்சிட்டு இருப்பாரு. ராவணன் செய்யறது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ராவணனுக்காக சண்டை போட்டதுனால நம்மளோட இசிஜி கார்ட்ஸ்ல கும்பகர்ணனுக்கு நெகட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.